ஹாய் காய்ஸ், இதுதான் உங்கள் அம்போஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் vlog. ஃபர்ஸ்ட் vlogே ஹோம் டூர் தான் காய்ஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸோடது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஒரு குட்டி கார்டனே ஒழிஞ்சிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு குட்டி மரம் மாதிரி வளைஞ்சிருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம மெதுவாக உள்ளே போகலாம். அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஏசி மாட்டுற அந்த இது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சேர்ஸு, ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டு, அப்புறம் அப்படியே இங்கே குட்டி ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு சாமி படம், அப்புறம் பவுடர், ஆயில், அப்புறம் மேலே ஒரு லைட்டு, அப்புறம் இங்கே ஒரு மிரர். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ ஐ ஹாவ் அ யூடியூப் சேனல் நேம்ட் ஏஞ்சல் டான்சிங் குயின். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது யாரோட சேனல்னு கேட்கலாம். இது எங்கள் பெரியம்மாவோட சேனல் தான். அவங்க ஃபர்ஸ்ட் டே வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டோட ஹாலு. ஃபஸ்ட்டு போன உடனே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் போர்டோட ஒரு சோஃபா இருக்கும். அப்புறம் முன்னாடி வந்துட்டு ஒரு டேபிள் இருக்கும். இதில் ரொம்ப ஹைலைட் அந்த குட்டி குட்டி பில்லோஸ் தான், ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஹாலை வந்துட்டு யூனிக்காக காட்டுறதே இந்த சோஃபாஸ் தான். ஸோ முன்னாடி ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அதோட இதான் அவுட்புட். அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு குட்டி பூஜா ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு சேர் வச்சு தான் இதில் வச்சுருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், நிறையா சாமிங்கெல்லாம் வச்சுருக்கோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கேலண்டர்ஸ். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பூஜா ஸ்டாண்டு இருக்கும். அந்த பூஜா ஸ்டாண்டை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறைய சாமி இருக்கும், அது சின்னதை விட. அப்புறம் கீழே 2 ட்ரா இருக்கும், மேலே ஒரு குட்டி ட்ரா இருக்குது, தெரியுதுங்களா? அங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு இருக்கும், அது வேணும்னா நம்ம எடுத்துக்க விளாண்டுக்கலாம் அப்படின்னு. இது வந்துட்டு மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு லைட் இருக்கும். கீழே வந்துட்டு 2 சேர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும். அதில் ஒரு 2 பேக்ஸ் இருக்கும். அந்த பேக்ஸில் எப்போதுமே எங்கே இருக்குமா என்னன்னு கேட்டால் எனக்கு சொல்ல முடியல. அதில் பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கும், அயர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது துணி கொடுக்கணுன்னா அது இருக்கும். அப்புறம் அங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிவி ஷோகேஸ். அங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு டெடிபேர், பிக் டெடிபேர் இருக்கும், அதை அழகாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அவார்ட்ஸு, டாய்ஸ், டெடிபேர்ஸ், அப்புறம் இங்கே ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா டைகரு, அப்புறம் ட்ரா கீழே, அங்கே இன்னொரு பெரிய ட்ரா கீழே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஷோகேஸ் இருக்கும். அதில் செராமிக் திங்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா அதே தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். அப்புறம் இந்த மினி ட்ரா இருக்கும், மினிசோவில் இருந்து வாங்கினது. அப்புறம் மணி பிளான்ட், எங்கள் பெரியம்மாவுக்கு மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நிறைய மணி பிளான்ட்டை வீட்டை சுற்றி வச்சுருப்பாங்க. அப்புறம் தலையாட்டி பொம்மை, அப்புறம் நிறைய இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், மேலே 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. இந்த ஃபிஷ் டேங்க்கில் நிறைய ஃபிஷ் இருக்குது, எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லைட்டோட பார்க்குறப்ப இன்னுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம், பாருங்களேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா இருக்கிற ஃபோட்டோ, அந்த சைடு பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அக்காவும் இருக்கிற ஃபோட்டோ, அப்புறம் ஃபிஷ்ஷோட அந்த வேலை, அப்புறம் ஃபுட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கிளாக்கு, கேலண்டர் அதெல்லாமே வந்துட்டு இருக்கும் காய்ஸ். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ரூம்னு சொல்லுவேன். வாங்க இதுக்குள்ளே போய் பார்த்துலாம். ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் இந்த எடிட்டிங்லாம் அப்படி இப்படின்னு இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ போக போக எங்கள் பெரியம்மாவே வாய்ஸ் ஓவர் பண்ண வைக்கிறேன். ஸோ பக்கத்தில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு, அப்புறம் பாய், அப்புறம் மேலே வந்துட்டு லேப்பில் வந்து பாக்ஸஸ், இன்விடேஷன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் 3 பீரோ, அதுக்கு பக்கத்தில் பாத்ரூம், மேலே ஒரு கிளாக்கு, பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டேபிள். இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணாதனால அதுக்கு மேலே ஃபேன் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ
இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வாங்க நம்மளோட இப்படி தான் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து செகண்ட் ரூம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா இந்த ரூம் கொஞ்சம் பெருசு அந்த ரூமை விட. டோருக்கு பக்கத்தில் ஒரு ஹேங்கரு, அப்புறம் ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப்போர்டு இருக்கும், ஒரு பெரிய கப்போர்டு இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொல்லியிருப்பேன் மணி பிளான்ட் அங்கேயும் இருக்குது பாருங்கள். ஃபேனு, அப்புறம் மல்டி கலர் இது பாக்ஸஸ்ஸு, அப்புறம் ஒரு இது வந்துட்டு கொஞ்சம் நாள் ஓடாத டிவி. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தான் யூஸ் பண்ணுறதில்ல அந்த டிவி. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டு, இந்த பெட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸு அப்படின்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணாத திங்ஸ். இது வந்துட்டு பாத்ரூம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ். அப்புறம் இங்கே ட்ராஸு நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும், நியூ திங்ஸ் எல்லாம். அப்புறம் லேப்டாப் அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில. அந்த டிவிக்கு கீழே ஒரு குட்டி இதில் இருக்குது, அங்கே தான் லேப்டாப் இருக்குது. இப்போ அங்கே நம்ம வெளியே போகலாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற இந்த ஒரு திங் தான் அந்த ஃப்ளவர் பாட். அந்த ஸ்டாண்டில் நாங்கள் ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இந்த யானையோட பிக் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் கிச்சனோட இது. மேலே பார்த்திங்கன்னா ட்ராயிங், ஃபோட்டோ ஃப்ரேம், லைட் எல்லாம் இருக்கும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனாலே வந்துட்டு வெளியே அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் எப்போதுமே போட்டு வச்சுருப்பாங்க. வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்புறம் 2 ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் இதுதான் டைனிங் டேபிள். அப்புறம் இது வந்து இந்த வாஷ் பேஷன். அப்புறம் அங்கே வந்துட்டு ப்ரஷ் ஸ்டாண்டு, ஹேண்ட் வாஷ், சோப் அதெல்லாம் இருக்குது. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸு, அப்புறம் கிரைண்டரு, கீழே லன்ச் பேக்கு இதெல்லாம் இருக்கும். பக்கத்தில் இந்த ஸ்க்ரீனு. இதுதான் கிச்சன் காய்ஸ். ஸோ இப்போ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனால் அங்கே வந்து ஒரு குடத்துல வந்துட்டு வாட்டர் இருக்கும். அங்கே வந்து இது மேலெல்லாம் லேப்பில் வந்துட்டு பாக்ஸஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இந்த இப்போ எப்படி சொல்கிறது, இந்த பல்சஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மல்டி கலர் ட்ரா இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு வெசல் ஸ்டாண்ட் இருக்கும், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு, அவன், மிக்ஸி, காய்கறி ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு இந்த சைடு சிங்க்கு, அப்புறம் இது இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இப்போ கீழே வந்துட்டு சிலிண்டர், அரிசி டப்பா அதெல்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள் பேஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கு, அழகாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கழுவுன இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு, அப்புறம் இது முட்டை இதெல்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் அங்கே மசாலாஸ் எல்லாம் வச்சுருக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். பாய் காய்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.